பாலை கொஞ்சமாக இந்த மாதிரி ரொட்டி கட்டை மேலே ஊற்றி பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் நம்ம இந்த மாதிரி பாக்கெட்டாக காஃபி பவுடர்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கெட் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். இதை நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி நெருப்பில், அதாவது ஒரு மெழுகுபத்தியோ அல்லது அடுப்பு சூடாக இருக்க பாத்திரத்தில் நம்ம மடக்கி அந்த இடத்துல காமிச்சோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக ஏர் டைட் ஆயிரும். இதனால் நமக்கு காஃபி கட்டிப்படாது. நான் இந்த மாதிரி வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் இந்த மாதிரி நல்லா சுருட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம எத்தனை நாள் வச்சுருந்தோம் உள்ளே இருக்க காஃபி பவுடர் கட்டி விழுகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஏர் கண்டெய்னரான பாக்ஸில் போட்டு வைக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம தெரியாமல் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸை வச்சுட்டாலுமே கட்டி விழுந்து போயிடும். அந்த மாதிரி டைமில் கட்டி விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக ஒரு டிஷ்யூ பேப்பரை நான் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பாட்டில் நீங்கள் பெருசாக வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா குட்டி சைஸாக இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் இருந்தால் போதுங்க. எத்தனை நாள் ஆனாலும் உங்களுடைய பாக்ஸில் காஃபி பவுடர் கட்டியே விழுகாதுங்க. இந்த காஃபி பவுடர் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம எந்த அரிசி, சாப்பாடு அரிசியோ புழுங்கல் அரிசியோ அல்லது பச்சை அரிசி எந்த அரிசி இருந்தாலும் சரி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு லப்பர் பேண்டோ அல்லது ஒரு நூலோ போட்டு நல்லா ஏர் டைட்டாக கட்டிட்டு நம்ம கட்டி வச்சுருக்க இந்த பொட்டலத்தை நீங்கள் அந்த ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ் அந்த காஃபி பவுடருக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் இதில் கட்டியே விழுகாது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு காஃபி பெரிய பாக்ஸாக வாங்கும்போது கட்டி விழுந்துரும்னு சொல்லுவாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டெய்னரை விட அந்த ஸ்பூன் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குட்டி ஸ்பூன், இதுக்கு விட நம்மளோட சின்ன ஸ்பூன் இல்லை அப்படின்னா அந்த ஸ்பூனை லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக உள்ளே க்ளோஸ் ஆயிருங்க. நல்ல ஏர் டைட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் பூட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சில டைம்ஸ் மழையில் நனைஞ்சிருச்சு, தண்ணியில் விழுந்துருச்சு அல்லது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா ஸ்டக் ஆகும், ஓப்பனே ஆகாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இருக்கிற பூட்டில் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருக்கட்டும், பாம் ஆயில் அல்லது சீமெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெயோ கொஞ்சமாக இந்த பூட்டுடைய ஹோல்ஸில் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துரு பிடிச்சி போய் ஸ்டக்காக இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் ஆயிருங்க. நல்லா ஸ்மூத்தாக ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும். நம்ம ஒரு 6 மந்த்துக்கு 1 டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்க பூட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தியாகவும் இருக்கும். நல்லா ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டக் ஆகாமல் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வீட்டில் நம்ம லாக் பண்ணும்போது பூட்டு ஓப்பனே ஆகலை அப்படிங்கிற டைமில் கூட கொஞ்சமாக நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாவி போட்டு திறந்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுங்க. இந்த மாதிரி பூட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அல்லது வேறு ஏதாச்சும் வகையான பூட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எல்லா பகுதியிலையும் எந்தெந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் தெரியுதோ அந்த இடத்துலலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டீங்க அப்படின்னா ஸ்டக் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். பூட்டும் போது நமக்கு திறக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் பேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது நம்ம தாராளமாக பேஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணிடுவோங்க. கொஞ்சம் நாள் ஆக ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அமுத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் கஷ்டப்பட்டு கை வலிக்க இந்த பேஸ்ட்டை நம்ம அமுத்தணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் பூக்குத்துற ஒரே ஒரு இந்த மாதிரி ஹேர் பின் இருந்தால் போதும், அழகாக பேஸ்ட்டு நம்ம ஸ்மூத்தாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஹேர் பின் எடுத்துக்கோங்க. நான் குத்தி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹேர் பின்னை மேலே வரைக்கும் இந்த மாதிரி ஏற்றிட்டு வரேன். இந்த மாதிரி ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட பேஸ்ட் இருக்காதுங்க, வெறும் கவர் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் அமுத்தி மட்டும் விட்டால் போதும், அதில் இருக்க பேஸ்ட் எல்லாமே முன்னாடி நின்றுடும். இனி ஒவ்வொரு டைமும் நம்ம பேஸ்ட் வைக்கும் போது கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்லேருந்து அமுத்தி எடுக்கணும்னு இல்லை. ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா
அந்த கவரில் கொஞ்சம் கூட பேஸ்ட் இருக்காதுங்க. எல்லா பேஸ்ட்டுமே அழகாக முன்னாடி வந்து நின்றுடும். நம்ம ஒவ்வொரு டைம் பேஸ்ட் வைக்கும்போது பேக்கெட்டை ஒவ்வொரு டைமும் போட்டு ரொம்ப அமுத்தி அமுத்தி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி ஹேர் பின்னை வச்சு நல்லா டைட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே இருக்க போர்ஷனை நல்லா இந்த மாதிரி அமுத்தி இதுக்கு மேலே ஒரு ஹேர் பின் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாமல் இதே மாதிரி இருக்கும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டைம் பேஸ்ட் நீங்கள் வலிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு வச்சு பாருங்கள். அழகாக நம்ம பேஸ்ட் வச்சுக்கலாம். இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் கெட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வர்ற ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி ஒயர் கொடுத்துருப்பாங்க. இது ஃப்ளக் பாயிண்ட்டுக்கும் இந்த சுவிட்சு பாக்ஸுக்குமே வந்து எட்டவே எட்டாதுங்க. ரொம்ப இழுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒயர் வந்து பிஞ்சு போயிடும், அல்லது கொஞ்சம் ஒயர் விட்டாலும் இந்த கெட்டில் வந்து வீணாக போயிடும். இந்த மாதிரி டைமில் ரொம்ப ஈஸியான டிப்ஸு. ஒரு பாக்ஸுக்கு மேலே வச்சு இந்த கெட்டிலை நம்ம யூஸ் பண்ணலாம். அல்லது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு, எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி பலகை, அதாவது ரொட்டினை விட்டுற பலகையோ அல்லது இந்த மாதிரி ஸ்டீலில் இந்த பலகை வச்சுருப்போம். இதுக்கு மேலே நீங்கள் இந்த கெட்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த டைம்லையெல்லாம் எலக்ட்ரிக் கெட்டில் நீங்கள் சுடு தண்ணி வைக்கிறீங்க அல்லது பால் காஃபி ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு இந்த பலகையை வச்சு நார்மலாக அதே இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஹீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. இதுக்காக நம்ம ஃப்ளக்கு தான் வாங்கி கீழே வச்சு தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரொட்டி கட்டை பலகையோ அல்லது இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்க இந்த ரொட்டி கட்டை பலகை இருந்துச்சு அப்படின்னா இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து புது விளக்குமாறுலாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கவரை கட் பண்ணி விட்டுட்டு உள்ள விளக்குமாறு இருக்கு இல்லைங்க, அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டதுக்கப்புறம் இந்த விளக்குமாரை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நல்ல பல்லு பெருசாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு சீப்பை எடுத்துக்கோங்க. இந்த சீப்பை வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக சீவி விட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். ரொம்ப ஈஸியான டிப்பு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டஸ்ட்டு வருது, ரொம்ப வந்து வீடெல்லாம் இந்த டஸ்ட்டு பதிஞ்சிருது அப்படின்னா நல்ல பல்லு பெருசாக இருக்கிற அந்த பல்லு சீப்பை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் டிப்பு, புது விளக்குமார் வாங்கின உடனே கொஞ்சமாக செலோ டேப்பை ஒட்டி பாருங்கள். எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள் விளக்குமார் பிஞ்சே போகாது. இந்த மாதிரி செலோ டேப்பை அந்த ஸ்டார்டிங் சொருகி இருப்பாங்கல்ல அந்த இடத்துல இருந்து நல்லா சுற்றி அந்த மேல் பகுதிக்கும் அந்த ஜாயிண்ட் இருக்க பகுதிக்கும் நல்லா இந்த மாதிரி செலோ டேப்பை போட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து உங்கள் விளக்குமார் பிஞ்சு போகாது, சீக்கிரமாக உடஞ்சுமே போகாதுங்க. நம்ம ஏதோ ஒரு சந்து பந்துக்குள்ளே இந்த விளக்குமாரை விட்டு கூட்டும் போது டக்குன்னு வந்து உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி உடஞ்சி போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கிரிப்பாக செலோ டேப்பை சுற்றி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் விளக்குமார் பிஞ்சு போகாதுங்க. இதே மாதிரி இருக்கும். எப்படி விளக்குமார் வாங்கணுமோ அதே மாதிரி இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி செலோ டேப்லாம் நம்ம ஒட்டுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக உடஞ்சி போன கிளிப் இருக்குது அப்படின்னா அந்த கிளிப்பை வந்து இந்த செலோ டேப் மேலே ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம செலோ டேப் ஒட்டும் போது அதை தேடி எடுக்கணுங்கிறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி உடஞ்சி போன கிளிப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு நம்ம எடுத்து ஒட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் வடகம் அல்லது ஏதோ ஒரு அப்பளம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வண்டு வந்துடுது, அல்லது இந்த மழைக்காலத்துக்கு குளிர்காலத்துக்கு ரொம்ப நமுத்து போன மாதிரி ஆயிடுது, எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது சீக்கிரமாக பொரிய மாட்டேங்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியான இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரமோ அல்லது ஒரு பேனோ வச்சுக்கோங்க. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் உங்கள் வீட்டில் இருக்க வடகம் அப்பளம் எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வண்டு விழுந்து போச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணலாங்க. நான் வச்சுருக்க வடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டு தாங்க விழுந்துருச்சு. நம்ம என்ன தான் பார்த்து பக்குவமாக வடகத்தை வச்சுருந்தாலும் ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சன்னமாக மெலீஸாக வண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வடகத்தில் வண்டும் விழுகாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏர் டைட்டாக பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா புதுசாக இருக்கும். இப்போ இந்த வடகம் எல்லாத்தையும் நான் இதில் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அடுப்பை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு 2 பக்கம் அந்த வானொலியோடைய அந்த காதை பிடிச்சி நல்லா நான் திருப்பி விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. அதில் சூடு ஏறுற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்தால் போதுங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வடகம் வச்சுருந்தாலும் சரிங்க, இதில் வண்டு புழு அதெல்லாம் எதுவுமே வராது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வடகத்தை நம்ம சூடு பண்ணி எடுத்துகிட்டு இதில் இன்னொன்று முக்கியமான ஒரு பொருள் ஒன்று நம்ம சேர்க்க
போகிறோம். இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா அடுப்பை ஹை ஸ்பீடில் வச்சு அப்பப்போ நல்லா இந்த மாதிரி குலுக்கி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக அந்த சூடு ஏறுனா மட்டும் போதும். ரொம்ப வந்து நம்ம வறுத்து மொறுன்னு சூடு பண்ணணும்லாம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வடகம் பொரிக்கும் போது நமுத்து போய் இருந்து நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப நேரம் பொரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சிங்க அப்படின்னா எண்ணெயுமே உறிஞ்சாதுங்க. டக்குன்னு வடகத்தை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாய் நம்ம என்ன தான் ஏர் டைட்டாக வச்சுருந்தாலும் சரி அல்லது கடையில் வாங்கினாலும் சரி நமுத்து போன மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மிளகாய் வந்து கிள்ளி போடுறோம் அல்லது ஏதோ ஒரு சாம்பாருக்கு தாளிக்கிறோம் சட்னிக்கு போடுறோம் அப்படிங்கிற டைமில் அந்த மிளகாய் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா நமுத்து போய் கட் ஆகாது. ஒரு சில டைமில் மிக்ஸி ஜாரில் அரைப்படாது. அந்த மாதிரி டைமில் மிளகாவை நல்லா வாங்கின உடனே அல்லது வீட்டில் வச்சுருக்க மிளகாவே நமுத்து போயிருந்தாலும் சரி நல்லா இந்த மாதிரி கடாயில் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும். ஆறுச்சு அப்படின்னா அது நல்லா கிறிஸ்பியாக ஆயிருங்க. இப்போ நம்ம இந்த வடகம் இந்த மிளகாய் இது எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வடகத்தில் நம்ம ஒரு வண்டு வராமல் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம சூடு பண்ணி வச்சோம் இல்லைங்க மிளகாய், அந்த மிளகாய் வந்து நல்லா காட்டமாக நல்லா சுருக்குன்னு காரமாக இருக்கும். அந்த மிளகாவை நல்லா ஒரு 7-8 மிளகாய் நல்லா மேலே தூவிட்டு நல்லா ஏர்டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் எத்தனை வருஷம் ஆனாலும் வண்டு விழுகாதுங்க. ஏற்கனவே வண்டு விழுந்துருச்சு அப்படின்னா கூட இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வடகத்தில் வண்டு புழு பூச்சி எதுவும் வராது. நல்லா ஏர்டைட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் பொரிக்கும் போது டக்குன்னு வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. வறுத்து வச்ச மிளகாவையும் நல்லா கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பிச்சு போடுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. உங்களுடைய மிளகாய் காட்டமே இல்லை காரமே இல்லை அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி பேனில் போட்டு சூடு பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சு பாருங்கள். நல்லா சுருக்குன்னு காரமாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து பால் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது தண்ணி கலந்த பாலா அல்லது கொஞ்சமாக தண்ணி கலந்துருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கடையில் அல்லது பசும்பால் உங்களுக்கு கொண்டு வந்து ஊற்றுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் புது ஆள்கிட்ட பால் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மரக்கட்டை ஸ்பூனோ அல்லது ரொட்டிக்கட்டை பேரல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமாக பால் இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா சல்லுன்னு போகாமல் கொஞ்சம் மெதுவாக போச்சு அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்துருக்காங்கன்னு அர்த்தங்க. போட்ட உடனே சல்லுன்னு வழிஞ்சு போய் அதில் சுத்தமாக அந்த பால் ஊற்றின தடயமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதில் நல்ல தண்ணி கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இதில் தண்ணி கலந்துருக்காங்க அப்படின்னா. பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் தண்ணி கலந்துருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது. அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரொட்டி கட்டையில் ஒரு 2-3 ஸ்பூன் பாலை ஊற்றி பாருங்களேன். ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த பால் நல்லா தனியாக தெரியுது பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பால் வந்து கீழே விழுகுது. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போது இது தண்ணி கலந்த பாலா இல்லை ரொம்ப நிறைய தண்ணி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரொட்டி கட்டையில் ஊற்றும் போது பாருங்கள் வெள்ளையாக அந்த கலர் தெரியுது. இதனால் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.